ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நாளைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அந்த இதில் மிக முக்கிய நிகழ்வான கனி காணுதல் அப்படிங்கிறத எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பரபவ வருடம் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டோட மாதத்தின் பெயராக வருது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம நாளைக்கு பிறக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு சில இதை நம்ம செஞ்சு பழத்தில் வச்சு நம்ம ஒரு சில இதை நம்ம செஞ்சு வச்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் நம்ம பெறுவோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இன்றைக்கி நைட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் படுக்க போகிறதுனால நான் சொல்கிற மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு, நாளைக்கு காலையில் தூங்கி முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு இதாக நீங்கள் அதை தான் பார்க்கணும். கண்ணாடியில் அதை பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த இதில் சொல்ல போகிறோம். நீங்கள் அதை மாதிரி தெரியாதவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு மெயினாக அதாவது அவங்கவுங்க வசதியை பொறுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். இதில் மெயினாக என்னது வேணும் அப்படின்னு சொன்னால், முக்கனிகளும் வேணும். மா, பலா, வாழை. அதுக்காக பலாப்பழத்துக்கு ஒரு பெரிய பழமே நம்ம எடுத்துக்கொண்டு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதில் ஒரு 3 சொலை கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதையும் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சீப்பு வாழைப்பழம், இல்லைன்னா 2 பழம் வச்சு ஒரே ஒரு மாம்பழம், இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி ஒன்று எடுத்துக்கிடுங்க. அந்த கண்ணாடியை நல்லா சுத்தமாக துடைச்சி வச்சு அந்த கண்ணாடி முன்னாடி இந்த பிளேட்டை வைங்க. செயின் கோல்டில் ஏதாவது வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அந்த கண்ணாடிக்கு அந்த கோல்டு இதை போடுங்க. முடியாதவங்க ஒன்றும் தப்பில்லை. அந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தட்டு, நல்ல சுத்தமான தட்டு எடுத்துகிட்டு அதில் வாழைப்பழம், அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்த அந்த பலாப்பழச்சொலை, அதுக்கப்புறம் அந்த மாம்பழம், இதை 3ஐயும் அதில் வைங்க. வச்சுட்டு அதில் ஒரு மஞ்சள், குங்குமம், ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, அதையும் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்னொரு தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் ரூபாய் நோட்டு, 100 நோட்டு, 10 நோட்டு, ஏதோ ஒன்று வச்சு அதில் கொஞ்சம் சில்லற காசும் வைங்க. இது எல்லாமே அந்த கண்ணாடியில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த கண்ணாடியில் அது அப்படியே தெரியணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கிடுங்க. அதில் கொஞ்சமாக பருப்பு, அரிசி, வெல்லம், பச்சைப்பயிறு, வேறு என்னது சர்க்கரை, இந்த இதில் ஒரு 5 இதை நீங்கள் வச்சு கண்ணாடி முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சிச்சின்னு சொன்னால் ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், பூ, இதெல்லாம் ஒரு தாம்பலத்தில் ரெடி பண்ணி கண்ணாடி முன்னாடி வச்சு செட் பண்ணி வச்சுட்டு, நாளைக்கு காலையில் வேலையாக அதை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.